ஹாய், குட் மார்னிங். நான் ஒரு சின்ன குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். அது இந்த நெல்லிக்காய் வச்சு தான் சொல்ல போகிறேன். நெல்லிக்காய் வந்து எந்த கிழமையில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது, சாப்பிட்டா நமக்கு வந்துட்டு என்ன என்ன பலன், அப்போ சாப்பிட்டா என்ன நஷ்டங்கிறத சொல்கிறேன். இது வந்துட்டு நெல்லிக்கனியை வந்து வெள்ளிக்கிழமை சாப்பிடவே கூடாது. வெள்ளி செவ்வாய் வந்து சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டா லட்சுமியை சாப்பிட்ற மாதிரியா. இந்த லட்சுமி வந்து இந்த நெல்லிக்கனியில் தான் இருக்காங்க. லட்சுமிக்கு வந்து பெருமாளை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் பெருமாள் இதயத்தில் உட்காந்துருக்காங்க. இது சாப்பிட்டா, வெள்ளிக்கிழமை சாப்பிட்டா செல்வம் அழியும் அப்படின்னு அக்கா தான் சொன்னாங்க. நான் எடுத்து சரி இதை எடுத்து சாப்பிட்லான்னு போகும்போது அக்கா சொன்னாங்க. அவங்களும் இதை சாப்பிட்லான்னு நினச்சாங்க, நானும் இதை சாப்பிட்லான்ட்டு போனேன். அப்போ வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவும், இது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கதை கேட்டேன். அதுக்கு தான் இந்த கதையை சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நல்லா இருக்குது, சாமி கதை சூப்பராக இருக்குது. அடுத்தது ஒரு குட்டி கதை, இன்னொரு கதை. இது என்னென்னா மஞ்சள். இந்த மஞ்சளுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கதை. இது சொன்னதே எங்கள் அப்பாயி. இது வந்துட்டு இந்த மஞ்சள் வந்து ஒரு ஒரு சின்ன கதை தான். என்னென்னா, ஆற்றுல 3 பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க. அதில் வந்துட்டு ஒரு பொண்ணு மஞ்சள் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு இன்னொருத்தங்கள்ட்ட மஞ்சள் கேட்குறாங்க. மஞ்சள் கேட்கவும், ஏன் நீ மஞ்சள் இல்லாமல் குளிக்க மாட்டியா? ஒரு நாளைக்கு மஞ்சள் போடலைன்னா உனக்கு குறைஞ்சி போயிடுமா அப்படின்னு சொல்லி ஏதோ திட்டியிருக்காங்க அந்த பொண்ணை. அதுக்கு அந்த பொண்ணு மூஞ்சி உம்முனாகி அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, கவலையாக இருந்திருக்கு. அப்போ பக்கத்தில் இருந்த பாட்டி உடனே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு இந்த மஞ்சளை புதுசாக கொடுத்துருக்காங்க. புதுசாக கொடுத்தோன்னா அந்த பாட்டிக்கிட்ட அது உடனே சொல்லியிருக்கு, வேணாம் பாட்டி, நீங்கள் இந்த இலச்ச மஞ்சள் இருக்குல்ல, இந்த பாருங்கள், இந்த இலச்ச மஞ்சள், இந்த இலச்ச மஞ்சளை கொடுங்க, அதையே நான் போட்டுக்கிறேன், அது போதும் அப்படின்னு சொல்ல போக, அப்போ அந்த பாட்டி ஒரு கதை சொல்லிச்சான். என்னன்னா, இலச்ச மஞ்சள் என் புருஷன், அதை நான் தரமாட்டேன், புது மஞ்சளாக உனக்கு தரேன், நீ இதை அரைச்சி குடி அப்படின்னு. அது ஏன் அப்படி இளைச்சதை கொடுக்க மாட்டீங்க பாட்டி அப்படின்னா, இது எனக்கு போட்ட, கடவுள் அளந்து போட்ட மஞ்சள். இது வந்து எனக்கு இத்தனை மஞ்சள்னு அளந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து ஒரு மஞ்சளையும் குளிக்கும்போது முகத்துக்கு பூசி, இந்த கைத்துக்கெல்லாம் பூசி வரும்போது வீட்டுக்காரங்களோட ஆயுள் கூடும். அதனால் இந்த டெய்லி இந்த இலச்ச மஞ்சளை துளி கூட அந்த கரையிற வரைக்கும் இலச்சி குளிக்குமோ அந்த பாட்டி. ஏன்னா அது புருஷன். இது வந்து மஞ்சள் வந்து புருஷன். அதனால் இது வந்து அப்படி ஒரு அப்பையெல்லாம் அப்படி ஒரு பத்திரமா அந்த மஞ்சளை குளிச்சுட்டு இப்படி தொட்டு கும்பிட்டுட்டு அப்படிலாம் போவாங்க. இப்போல்லாம் இந்த மஞ்சள் பக்கம் திரும்பி பார்க்குறது இல்லை யாருமே. மஞ்சளை போட்டால் சுருங்குது, ஸ்கின்னு ட்ரை ஆகுது, எரியுது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. இது வந்து கிருமி நாசினி. இது வந்துட்டு அளவோடு குளிக்கணும். மஞ்சள் இருக்குன்னு மங்களம் பாடக்கூடாது, இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது. இருந்தாலும் ஒரு குளிக்கும்போது பெண்கள் வந்து கொஞ்சம் மஞ்சளை கழுத்தில், இந்த கழுத்துல எல்லாம் போட்டு குளிக்கும்போது அந்த மஞ்சள் வாசனை வந்து தெய்வீகமும் ஒரு மாதிரி மனமும் ஒரு சூப்பரான ஒரு வாசனையும் இருக்கும், மங்களகரமான ஒரு வாசனை. ஏன்னா என் பொண்ணு என்னை கட்டி பிடிக்கும் போதெல்லாம் சொல்லுவாள், உன் மேலே மஞ்சள் வாசனை நல்லா இருக்குது. அதனால நான் சொல்கிறேன், எனக்கு பிடிக்கும். மூஞ்சிக்கு போடுறேன்னா இல்லையா, இப்படி கைத்துக்கு கழுத்துக்கு போடுவேன். நான் மூஞ்சிக்கு போடுவேன், போடாமல் இருக்க மாட்டேன். நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் டெய்லி. எனக்கு இந்த மஞ்சள் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இவ்வளோ தான் எனக்கு தெரியும். ஓகேப்பா, இந்த வீடியோவை இந்த கதையில் வந்துட்டு சொல்லணும்ல. இந்த கதை வந்து எங்கள் அப்பாத்தா தான் சொன்னது, எங்கள் அப்பாவோட அம்மாயி சொன்னது. இந்த கதைக்குள்ளே இருக்கிறது மஞ்சள் கேட்டது எங்கள் அக்கா, அடுத்தது இன்னொரு தரமாட்டேன்னு சொன்னது எங்கள் சொந்தத்தில் ஒருத்தங்க. அதை நான் ஏன்னா சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அவங்க மறந்துருப்பாங்களோ இல்லையோ, சின்ன பிள்ளையில் நடந்ததை
எங்கள் அக்கா அந்த மஞ்சைக்கு ஒரு கதை சொன்னுச்சு. அதையும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால் உங்களுக்கும் இதை நான் ஷேர் பண்ணுறேன். மஞ்சளை கொடுக்குறது நல்லது. எல்லாருமே வந்து சுமங்கலிங்களுக்கு யாருக்கு வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு குங்குமம் வச்சு இந்த மாதிரி மஞ்சள் வளையல் ஏதாவது கொடுப்பாங்க. எல்லாருமே கொடுப்பாங்க. பெண்கள் வீட்டுக்கு வர்றவங்க விருந்தாடிக்கு பொட்டு வச்சு விட்டு இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஜாக்கெட்டு பொட்டு கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. நானும் வந்து பொட்டெல்லாம் வச்சுருவேன். நான் ரொம்ப பெரிய மனுஷி இல்லை. பொட்டு மட்டும் எடுத்துங்கன்னு சொல்லி கொடுப்பேன். அவ்வளோதான். ஓகே, பாய், டாட்டா.